இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ வாழ்க்கை நாட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சுங்கிறீங்க. உண்மைதான். அதுக்கு காரணம் வந்து இப்ப எவ்வளோ வந்து அற்புதமான எளிய மருத்துவ முறைகள் இருக்கு. எளிய முறைகள் ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும். வீட்டில் இருந்த பெரியவங்களுக்கும் தெரியும். ஆனா அது கைமாற்றி கொடுக்கப்படாமையே போகுது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து அதை வீடியோல போடுறாங்க. சில பேர் வந்து அவங்கள்ட்ட இருந்து விசாரிச்சோ தெரிஞ்சுக்கிட்டோ போடுறாங்களே ஒழிய அனுபவப்பட்டவங்களோட நேரடியான வார்த்தைகளா இல்லை. அப்ப அது என்ன நடக்குதுன்னா, ஒரு ஏஐல சாட் ஜிபிடில வந்து கேட்டது மாதிரி விஷயம் கேட்டது மாதிரி தான் வந்து செய்தி கிடைக்குது. அதுல உணர்வுபூர்வமான அதுல உள்ள முழுமையான விஷயங்கள் வந்து தெரியறது கிடையாது. இப்போ ஒரு மருந்து பயன்படுத்தணும்னா எந்த அளவு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா சாதாரணமா வீட்டுல பயன்படுத்தி பழகியிருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவான விஷயமா கூட பண்ணுவாங்க. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது. ஒரு என்ன அளவு சாப்பிட்டே பார்க்காதவங்க சாப்பிட்டே பார்க்காதவங்க அதுல மருந்து சொல்றான். அது புத்தகத்துல படிச்சு அப்படியே வந்து அதுவும் வந்து ஏதோ ஒன்று கட் அண்ட் பேஸ்ட் தான் நிறைய இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த சரக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நிச்சயமா பத்தாது. வந்து ஒரு விஷயத்த ஒருத்தர் கொடுக்குறாருன்னா, ஒரு மருந்து கொடுக்குறாங்க அல்லது வந்து ஒரு நல்லது செய்யறாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அங்கே மிக முக்கியமா செயல்படும். நான் கொடுக்குற மருந்து வந்து எனக்கு கட்டுப்பட்டதா இருக்கும். நான் பேதி மருந்து கொடுத்துட்டு பேதி வராம நிறுத்த முடியும் தேவையா இருந்துச்சுன்னா. அந்த அளவுக்கு நான் வந்து நடைமுறைகள் செஞ்சு பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மனம் வந்து அந்த மருந்துகளோடு வந்து நம்மளோடு சேர்ந்து இருக்கும். நான் கைப்பட செஞ்ச மருந்துகள் எனக்கு கட்டுப்பட்டுருக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி சூழல் இல்லை. எல்லாத்தையும் கடையில வாங்கிக்கிறாங்க. அது என்ன செஞ்சிருக்காங்க என்ன சேர்த்திருக்காங்கன்னு தெரியாது. முன்னாடி எல்லாம் வந்து சாதாரண தின்பண்டங்கள் கூட ஒவ்வொரு வயசான வீடுகளில் உள்ள பெண்கள் வந்து செஞ்சு வைப்பாங்க. அருமையான சுவையா இருக்கும். எள்ளு வடை, முறுக்கு, அச்சு முறுக்கு, கடல மிட்டாய், இந்த மாதிரி சாதாரண உருண்டைகள், மாவுல உளுந்த மாவுல செஞ்ச உருண்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தின்பண்டங்கள் மக்கள் கிடைச்சு அதை வாங்கி மகிழ்ச்சியா சாப்பிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து கிடைக்குது. ஆனா வந்து எல்லாமே பணத்தை மட்டுமே நோக்கமா கொண்ட அவங்களால தயாரிக்கப்படுறது. அப்படி இருக்கும்போது எதுவும் வாயில வைக்க விளங்கல. சொல்லப்போனா வாயில வைக்க விளங்கல. எந்த இதுலயுமே ஒரு நல்ல எண்ணெய்களையோ அல்லது தரமான விஷயங்களையோ சேர்த்து செய்யறது கிடையாது. இவ்வளவு எல்லா வகையிலையும் ஒரு ஆரோக்கிய குறைவை வந்து நம்மளா உருவாக்குறாங்க. காரணம் என்னன்னா பணம். ஆனா இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை வாங்கி சாப்பிடறதுக்கு தயாரா இருக்காங்க.